அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையிலும்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையிலும்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவதாயலாய் மாறுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவதாயலாய் மாறுவோம். அல்லேலூயா தேவனுக்கே,
முழு மனதுடனே மன்னித்து அணைத்து கொண்டா, மகனாக சேர்த்து கொண்டா, மன்னித்து அணைத்து கொண்டா, மகளாய் சேர்த்து கொண்டா, கிருபையின் முத்தங்களா புது உயிர் தருகின்றா, கிருபையின் முத்தங்களா புது உயிர் தருகின்றா. ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம், அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கோ நம்பத்தக்கவரே, ஆமென். தலைமுறை தலைமுறைக்கோ நம்பத்தக்கவரே. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் தெரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டாவே, தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டா. உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளா, உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளா. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி. எல்லாரும் பாடி ஆராதிப்போம், எல்லாரும் எழுப்பி நின்று பாடி மகிமைப்படுத்துவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் தெரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தண்டனை நீக்கிவிட்டா, சாத்தானை துரத்தி விட்டா, தண்டனை நீக்கிவிட்டா, சாத்தானை துரத்தி விட்டா, நடுவில் வந்து விட்டா. நீதிமான்
வந்துவிட்டார், நீங்கை காண மாட்டோம். கோடி நன்றி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் தெரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. உண்டாக்கினார் நம்மை, அவரில் மகிழ்ந்திருப்போம். உண்டாக்கினார் நம்மை, அவரில் மகிழ்ந்திருப்போம். ஆட்சி செய்கின்றார், அந்த ராஜாவில் களி கூறுவோம். ஆட்சி செய்கின்றார், அந்த ராஜாவில் களி கூறுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் தெரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கின்றார், தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கின்றார். அதிசய ரட்சிப்பினார் அலங்கரிக்கின்றார், அதிசய ரட்சிப்பினார் அலங்கரிக்கின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் தெரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நல்லவர் நல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவர் நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவரது பேரன்பு என்றும் நிலைத்திருக்கும், அவரது பேரன்பு என்றும் நிலைத்திருக்கும். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் தெரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. சஞ்சலமும் தவிப்போம் ஓடியதே, சஞ்சலமும் தவிப்போம் மறந்து ஓடியதே. நித்திய நித்தியமா மகிழ்ச்சி நம் தலைமையிலாமே, நித்திய நித்தியமா மகிழ்ச்சி நம் தலைமை. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் தெரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, 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 மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ராபாலா ஜாலா ராபாலாபா. ஒரு நல்ல மனமகிழ்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் தண்டனைகளை நீக்கிவிட்டீர் ஆண்டவரே, எங்கள் சாபங்களை தொலைத்து ஆமாண்டவரே சிலுவையில் துளைத்து எங்களை நீர் இன்னைக்கு கிருபையா உடைய வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நீக்கிவிட்டீர் ஆண்டவரே. நீர் சிலுவையிலே சுமந்து எங்கள் தண்டனைகளை சுமந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் மன்னித்து அணைத்து கொண்டிருக்கிறீர். நல்ல வார்த்தை இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களை மன்னித்து அணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எங்களுடைய குறைகளை குற்றங்களை மன்னித்தீர். அல்லேலூயா
புதிய கிருபை மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, என் தேவ பிரசன்னத்தினால நீர் எங்களை மீட்டதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் ஒரு நமக்குள்ள இருந்த எல்லா அங்கலாய்ப்பையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். தண்டனை எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் மன்னித்திருக்கிறார். ஆமாம், இனி நீ போ, பாவம் செய்யாதே. ஆமா ஆண்டவரே, நீதியும் நியாயமும் ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்துவதாக. ஆண்டவர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் கூட தேவ நல்ல வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் செய்த குற்றங்கள் தவறுகள் தெரிந்தும் செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னித்து ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். நீ போய் நீ பாவம் செய்யாதே, தண்டனை நீக்கிவிட்டார். சஞ்சலமும் தவிப்பும் பறந்து ஓடியது. நித்திய மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தரே. சொல்லுங்க எல்லாரும், அவர் பரிசுத்தராகவே நாமும் பரிசுத்தமாக நம்மை மாற்றி இருக்கிறார். தொடர்ந்து இந்த பரிசுத்தத்திலே நிலைப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து ஆராதிப்போம். பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தரே. சொல்லுங்க, பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. அப்பா, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீ பரிசுத்த நீ பரிசுத்தரே. நீரே நீர் நாங்க யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டோம் ஆண்டவரே. நீரே நீர் மாத்திரமே. நன்றி. நீரே, இனி யாரை நீ நியாயம் தீர்க்காதே. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த. நீரே நீ மாத்திரமே. நீரே நீ மாத்திரமே. நீரே நீ மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே.
ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நீர் மேலானவர். நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எல்லோரிலும் நீர் பெரியவர். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் ஆண்டவரே. நீர் எங்களை சிருஷ்டிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. ஓ மேலாரவ எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமா. ஆமாண்டவரே, அவர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. ஆகவே நாமும் பரிசுத்த. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தார். அணுக முடியாத. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமல் உள்ளவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஆமாண்டவரே, ஒருவராய் சாவாமல் உள்ளவர் அவர், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. பரிசுத்த பரிசுத்தரே. ராஜா பரிசுத்த பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் வானவர், அல்பாவும் மேகாவும் வானவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் சுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. பரிசுத்த
கடந்த நாட்டிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பெரிய மாதத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கும்படி கேட்கிறேன். ஒரு டான்சிங் முன்பாக வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா நன்றி நன்றி ராஜா. இந்த அருமையான இயேசுப்பா வேளையிலும் நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆண்டவரே அப்பா, ஒரு மாதம் முழுதுமாக எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே நிறுத்தியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் ஆண்டவரை நிற்பது உங்களுடைய சுத்த கிருபை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒரு தகப்பன் சுமப்பது போல ஆண்டவரை அப்பா புதிய மாதத்திலே நடத்தி வந்திருக்கிறேன். அந்த கடந்த மாதங்கள் முழுதுமாக எங்களை பாதுகாத்து வந்தீரே, அது எப்படியப்பா நாங்கள் மறக்க முடியும் ஆண்டவரே. அந்த மாதங்கள் எவ்வளோ பலவீனங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் ஆண்டவர் எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும் கூட எங்களை உலக மனுஷனா இல்லாதபடி ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக எங்களை பாதுகாத்து இதோ ஆண்டவருடைய சமூகத்தை நிற்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதோ ஊழியக்காரருடைய மகனையும் அவருடைய நாங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நடத்திருக்கிறேன். அந்த கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களை சுகத்தோடு பலத்தோடு வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி ராஜா. இதோ உங்களுடைய மகனுடைய வாயின் வார்த்தையானது இயேசுவே அப்பா, அந்த வார்த்தையை திடப்படுத்திட்டோம், பலப்படுத்திட்டோம், தைரியப்படுத்திட்டோம். இந்த மாதம் முழுதுமாக நாங்கள் அந்த வார்த்தையை சுமந்து கொள்ளவும் அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் இயேசுப்பா நிர்மூலமாகாதபடி இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளுக்குள் வரும்பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுதுமாக நாங்கள் அர்ப்பணித்து உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தும்படி ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு உங்களுடைய வார்த்தையை பலப்படுத்திட்டோம். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் அமையும்படியாக ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை ஒரு இரு கவி சகோதரர் ராஜி பாடுவார். அப்பொழுது நாம் காணிக்கை செலுத்திவிட்டு ஸ்திரீகளிலே கீழே உட்கார முடிஞ்சவங்க முன்னாடி வாங்க, அந்த இடத்துல இருந்து முன்னாடி வாங்க. மற்றவங்க சேரில் உட்காருவாங்க, சேரில் உட்காந்துடுங்க. இந்த முன்னாடி இடத்த நடப்புங்க சகோதரிகள். அப்படி இடையில எல்லாம் பிளவுகள் எல்லாம் வரக்கூடாது. நேரம் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு பின்னாடி போகும். எல்லாம் முன்னாடி வாங்க, முன்னாடி. only 1 or 2 pan, 3 pan is going. நம்மவே அதை செஞ்சு ஓகே. தினம் தினம் முகம் தரிசிக்க உம்மை தேடி வந்திடுவே. தினம் தினம் முகம் தரிசிக்க உம்மை தேடி வந்திடுவேன். இயேசுவே உம் சமூகத்தில் தினம் உறவாடி நான் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே உம் சமூகத்தில் தினம் உறவாடி நான் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் முகம் தரிசிக்க உம்மை தேடி வந்திடுவேன். தினம் தினம் முகம் தரிசிக்க உம்மை தேடி வந்திடுவேன். பரிசுத்த தேவன் நீரே, சாரோனின் ரோஜாவும் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, சாரோனின் ரோஜாவும் நீரே.
காணிக்க ஆசிரமடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி வந்திருக்கிற முதல் நாளில் வந்திருக்கிறோம். சபையில் வர்றவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நம்ம ஏகோபித்து ஒரு மனமாக நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து இந்த காணிக்கை போட வச்சுல இந்த காணிக்கை ஊழியங்களில் ஸ்தாபனத்தில் எவ்வளோ தேவைகள் சந்திக்கப்படாது மாத்திரமில்லை விசுவாசிகளுடைய குடும்பங்களில் எல்லா மகிமையும் காண கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை மயப்படுத்தி கதிரி ஸ்தோத்திரம் பண்ணி செபிப்போம். ஹல்லேலூயா முக ஸ்தோத்திரம் ஏகோபித்து ஸ்தோத்திரம் செபிப்போம். பரலோகபிதாவே முக ஸ்தோத்திரம் 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 தேவ மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த முதல் நாள் வந்திருக்கிற ஒருவரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இன்னும் முன்னாடி இந்த இடங்களெல்லாம் நிரப்பலான்னு நினைக்கிறேன். நீங்கள் முடியாதவங்க சேரில் உட்காரலாம், நான் தடை பண்ண மாட்டேன். கடந்த நாளில் ஒரு சின்ன ஒரு சாட்சி எனக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு ஆண்டவர். இரவு ஜெபத்தில் நான் கடந்த 27ஆம் தேதி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஊழியக்காரர்களெல்லாம் சேர்ந்து சபை விசுவாசிகளுமா இரவு ஜெபம் அங்கே நடந்தது. நாங்கள் நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி செக்ஷனில் பிளான் போட்டேன், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப இவர் லோடு கொடுக்குறாரு, இவர் அதெல்லாம் வேலை பண்ணுறாருன்னு தான் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க. சரி ஓகே, என்ன உடனே அவங்க நீக்கிட்டாங்க. திருப்பி ஆண்டவர் அதே இடத்துல மீண்டும் அதே மண்டலத்தில் கொண்டு போயிட்டு அந்த இரவு ஜெபங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளே இப்போ ஸ்தாபனமே சொல்லியிருக்கு. அதுதான் இப்போ நம்ம இந்த ப்ரேயர் வாக்கெல்லாம் பண்ணுறோம். அதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போனேன். என்னென்னா, சில பாஸ்டர் மனைவி வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்கும் பொழுது அதில் ஒரு போதகருடைய மனைவி கீழே அமர்ந்திருந்தார்கள். மோஸ்ட்லி எல்லாரும் அது அவர்களுடைய சூழ்நிலையை. அப்போ நான் இதை விட்டுட்டேன். நான் இது ஒரு சிறிய சாட்சி. நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் பொழுது பண்ணி விட்டுட்டேன். அதை பற்றி நான் சொல்லலை. சர்ச்சில் வர ஒவ்வொரு சர்ச் விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணி ஊழியர்களை என்கரேஜ் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் மறுநாளைக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் திடீர்னு அதிகாலையில் என்னோட பேசுகிறேன். நீ அந்த சகோதரிக்கு மெசேஜ் அனுப்பான்னு அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பி அவங்க ஊழியக்காரருக்கு அனுப்பி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களிடத்துலேருந்து உள்ளத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அனுப்பினேன் இப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது அதனுடைய நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான காரியங்களை பார்க்கும்பொழுது அவங்க அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அந்த சகோதரி உட்கார்ந்ததுனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு திருமணமாகி ஒரு பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் பல லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறார். அதற்காக சில காரியங்களை கூட செய்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை காலையில் பேசும் பொழுது நான் அவர்களுக்கு 3 மணிக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியல. அவங்களிடத்துலேருந்து நீங்கள் அதை எனக்கு இந்த அங்குள்ள நடந்த நிகழ்ச்சியை எனக்கு தெரியப்படுத்தணும், உங்கள் தேவன் செய்த அற்புதங்கள்னு. அது அப்படியே மெசேஜிலே கொஞ்சம் யுத்தமாக போயிடுச்சு. நான் அமைதியாக விட்டுட்டேன். சரி, அப்புறம் ஏன்னா அவங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வரணும், அவங்களுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற கிரியை அவங்களுக்குள்ளே நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த செய்தியை அவங்களுக்கு அனுப்பிகிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க வித்தியாசமாக பதில் அனுப்புவாங்க. அப்புறம் ஆனாலும் அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்புறம் சொன்ன உடனே அப்போ தான் எனக்கு அதெல்லாம் நான் பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டேன். எல்லாமே அங்கே உள்ள காரியங்கள்லாம் டிக்ளேர் ஆகிட்டே வந்தது. என்ன நடந்து என்ன நிகழ்ச்சியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்தது. பாருங்கள், தேவன் எவ்வளோ பெரியவர். ஆண்டவர் அற்புதமாக செய்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் புரிஞ்சுக்க எனக்கு அறிமுகப்படுத்திட்டார். அது மாத்திரமல்ல, அவங்கள கர்த்தர் அற்புதமான காரியத்தில் நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம எந்த அளவு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமோ அது மாத்திரமில்ல, அந்த ஒருமித்த ஒரு அனுபவம் நம்முடைய சரீர சூழ்நிலையெல்லாம் தேவனுக்கு தெரியும். நம்ம ஆண்டவருக்கு கனம் பண்ணணும், ஆண்டவர் நம்மளை பார்த்து உயர்த்தணும். ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கொடுக்குற சில ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். த புக் ஆஃப் Daniel chapter 4 verse 1. ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் பூமி எங்கு குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜா சொல்லுகிறார். இந்த ராஜா சொல்லுவருடைய நோக்கம் என்ன? அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எல்லாம் அங்கே நெருப்பிலே தூக்கி போடுகிறார்கள். ஆனால் அந்த நெருப்பு அவர்களை ஒன்று செய்யவில்லை. அவருடைய உத்தமமும் பரிசுத்தமும் நீதியும் தேவன் மேல் இருக்கிற வைராக்கியமும் இவையெல்லாம் அவர்களை ஒன்று செய்ய முடியாதபடி
அவர்களை காத்ததை பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவராகிய தேவனை உயர்த்தினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாமும் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற பாத்திரமாக நிலைத்து நின்று அவர்களுடைய காரியத்தை நாம் செய்வோமே. ஆனால் நாம் வழி விலகி போகாமல் தேவ சத்தத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் நாம் விட்டு கொடுத்து அந்த எடுத்த தீர்மானங்கள் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பாத்திரமாக அந்த பரிசுத்த ஜாதியாக இருப்போமே. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கொண்டு அநேகர் நம்முடைய ஜீவியத்தை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வாயிலிருந்தே உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என்று சொல்லுவார்கள். இது சொன்னது யார்? நேபுகாத்நேச்சர். அந்த ராஜா சொல்லுகிற சட்டம் போட்டதும் அவர்கள்தான். அவர்களை கொலை செய்ய அந்த தீயிலே போட வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் வாயிலே வந்தது நாம் ஆராதிக்கிற தேவஜீவனுள்ளவர். அல்லேலூயா. ஆகவே நாம் இவைகளை உணர்ந்தவர்களாக இந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிப்போம். அவர் எடுத்த தீர்மானங்களை இந்த பண்டிகளுக்குள்ளே முத்தை போட்டு விடாதீர்கள். பல சஞ்சலங்கள் எது வந்தாலும் சரி உறுதியாக இருப்போம். அவர்கள் அந்த அவர் சொல்லுதனுடைய நோக்கமே அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான். இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிறர் சொல்லுகிற ஒரு அனுபவம் தேவை. நன்றி. அதில் கீழே பார்க்கும் பொழுது அவன் 2வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ராஜா சொல்கிறான், எனக்கு நன்மையாக கண்டதுப்பா. ஆகவே நான் பார்த்தேன், இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் பார்த்தேன். ஆண்டவர் அதெல்லாம் நம் மூலமாக செய்யணும். எத்தனை பேர் விசுவாசம்? ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, நம்ம தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருந்தோன்னா நம்ம விருப்பத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நம்மளை மாற்றி அமைத்த அந்த அனுபவத்தில் வாழ்ந்தோன்னு சொன்னால், ஏதோ மனுஷனை அது இதுன்னு சொல்லி உள்ளத்தில் ஏதோ ஒன்று நினச்சி எல்லாம் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ஆபத்தாக தான் முடியும். அதில் செயல்பட்டோன்னு சொன்னால் தேவன் மேன்மைப்படுத்துவார், இந்த மகிழ்ச்சியை செய்வார். ஓகே. ஸோ ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தை கொடுத்திருந்தாலும் சில ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை. வருங்காலங்களிலே நாம் தப்பித்து கொள்கிறதற்கு வழிகாட்ட தப்பித்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். நீ வருங்காலங்களில் நடக்கிற சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் நீ தப்பித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ரட்சிக்கப்படாதிருக்கிற ஒரு நபர் இருக்கிறார் என்றால், ரட்சிக்கப்பட்டும் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம், பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். தகப்பன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதை கேளுங்கள். புத்தி அடையும்படி நீங்கள் கவனியுங்கள் என்று அடையும்படி கவனியுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். தகப்பன் போதகம், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல போதகனை கொடுப்பார். ஆவிக்குரிய உங்களுடைய குடும்ப பெற்றவர்கள் ஆவிக்குரிய தகப்பன் கேட்குறதை கேட்டு செய்யப்படுவீர்கள். ஆனால் ஒரு பெரிய நன்மை உண்டு என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு இடைபெறுகிறதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் விதமாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. உன்னிடத்தில் நிறைய அருவருப்புகள் இருக்கிறது. அந்த அருவருப்புகளை நீ அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிய மாட்டாய். நீ சரியான, உனக்கு நல்ல மனைவியாக இருப்பார்கள், கணவன் கணவனாக இருப்பான், பிள்ளைகள் பிள்ளைகளாக இருப்பார்கள், பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருப்பார்கள். நீ அலைந்து திரிய மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிள்ளையாகவே இருக்கும். நீ சரியாக இருந்தன்னா, தேவனை அறிகிற பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, தேவனை பிரசங்கம் பண்ணுற தேவ மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ எவ்வளோ நாள் இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். முதல்ல நம்ம சரியாக இருப்போமான்னு எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டிருக்கோம். நீ அலைந்து இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. சரியாக வசனத்தின்படி நடக்கணும். என்னென்ன ஜாதிகளை துரத்தணுமோ எல்லா ஜாதிகளை துரத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமைகள் எல்லாவற்றையும் அகற்றணும். இதெல்லாம் நம்ம விசுவாசிகளுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்போ ஒரு புதிய ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரான்னா உணரணும். அவன் அருவருப்பில் இருந்து கொண்டு இருக்கிறான். அந்த அருவருப்பில் இருக்கிற அந்த மனிதர்களையும் அந்த மனுஷையும் பார்த்து, நீ வா, என்னிடத்துல வா, வரும் பொழுது உனக்கு என் போதகத்தை நீ கவனிச்சுப்பார், உனக்கு நல்ல இளைப்பாறுதலை தருவேன், உனக்கு நல்ல ஒரு நீ வந்து இந்த சத்தியத்தை அறிந்து ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாய் நீ மாறி
என்னுடைய மகனாய் நீ மாறி மகளாய் மாறினால் உனக்கு நல்ல ஒரு நித்தியத்தை தருவேன்னு சொல்லி அழைக்கிறார். அந்த சத்தியத்தை புத்தியை கேளுன்றார் ஒரு புதிதாக உள்ள ஒரு தேவ பிள்ளைகளுக்கு. அதே இதில் பார்க்கும் பொழுது அடுத்து சொல்லும் பொழுது நீ அருவருப்பு செய்துகிட்டே இருக்க, இன்னும் அருவருப்பு போகாத, அதை விட்டு வெளியே வா அப்படின்னு அவங்கள அழைச்சி உள்ளே சேர்க்குறாரு. அதே இதில் இன்னும் தேவனுடைய அன்பு ருசிச்சு இன்னும் பனியை போல் சேத்துல கிடக்கிற அவங்களையும் பார்த்து அழைக்கிறார். இனி அருவருப்புக்கு நீ போகாத, நீ போகாமல் இருந்தன்னா நீ அலைந்து தெரிய மாட்டாய் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தொடர்ந்து இவைகளை காத்து நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. புலம்பலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இந்த நேரத்தில் நான் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பின் மகிமை, ஐயோ பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல கற்களின் முனையிலும் கொட்டுண்டு போயிட்டே. இன்னைக்கு விசுவாசி வேற யார் இல்லை, அவங்க எல்லாம் நீ ஆஸ்தி சேர்த்து எல்லாமே போயிடுச்சு, நீ எவ்வளோ சம்பாதிச்ச எடுத்த போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் நீ விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வாழ்றார். ஒரு புதிய ஆத்மா குடும்பத்தில் இருந்த எல்லா பேர் புகழெல்லாம் இழந்து போயிட்ட, நீ இயேசு விட்ட வந்தோன்னா உனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு அழைக்கிறார். அதே போல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போய் இன்னும் விழுந்து போகிற ஒரு நிலையில் நாம் இருப்போமே, ஆனால் எல்லாம் போயிடுச்சு, பேர் புகழ் போயிடுச்சு, ஆசை போயிடுச்சு, எல்லாம் கௌரவம் எல்லாம் போயிடுது, அந்தஸ்தெல்லாம் போயிடுது. ஆனால் நீ வா என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தர் வந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நீ அடைவாய் என்று சொல்லி இரண்டாவது ஒரு எச்சரிப்பை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், விழிப்புடன் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். உபவாசித்து செபித்த தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் சிலவேளை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். இவைகளிலே நாம் விழிப்பாக இருக்கும்படி ஆண்டவர் எச்சரிக்கிறார். நாம் உபவாசித்து இருந்து செபித்து விட்டு கிருபை வேண்டும், வரங்கள் வேண்டும் என்றெல்லாம் பல விதத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு இது தேவை ஆண்டவரே, அது தேவை என்றெல்லாம் வேண்டிக் கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கவே இந்த நிலைமை வந்திருக்கிறது என்றால் எப்படி என்று பாருங்கள். அவரை இடறி போகிறதற்கு அந்த செபித்து தேவ சமூகத்தில், அது மாத்திரம் இல்லை, அவர் ஞானஸ்நானம் எடுத்து முடித்து நின்று அவர் தேவ சமூகத்தில் செபித்து அந்த பயபக்தியோடு அந்த பரிசுத்தத்தோடு இருக்கிற நேரத்தில் அந்த சத்துரு அவனை ஆண்டவராக இயேசுவை அழைச்சிட்டு போகிறாருன்னா நம்மளே எப்படி அழைச்சிட்டு போக மாட்டார். அங்கே போய் 3 காரியங்கள் அவர் செய்கிறான். உலகத்தில் இருக்கிற காரியத்தை, அவருக்குள்ளே இருக்கிற திறமையை எடுத்து அதை வெளிப்படுத்த பார்க்குறான். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட நீ இன்றைக்கி அநேகர் இதில் தான் விழுவாங்க. எனக்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, நான் பெரியவ, நான் ஜெபிப்பேன், பாடுவேன், பெரிய வல்லமை உள்ளவேன்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். வி ஆர் வார்னிங் டு, ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ விழுந்து போகக்கூடாது. ரெண்டாவது அதே இதில் அவனுடைய ரெண்டாவது அவனை விழ வைக்கலான்னு பார்த்தான். உப்ரையின் மேலே கொண்டு போய் நிறுத்தினான், நீ கீழே குதிச்சிருந்தான். அது ஆண்டவரை பரிசோதிக்கிறது, அதிலும் ஆண்டவராக இயேசு விழலை, அதிலையும் அவர் உறுதியாக இருந்தார். தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்கிறான். அவன் சாதாரண நாள் இல்லை, சத்துரு நம்மளை அழிக்க வந்துட்டே இருப்பான். மூன்றாவது பொருளாசையை காட்டினா, நீ பாதத்தில் லைட்டாக பணிஞ்சப்போது இதெல்லாம் உனக்கு தருவேன். இதெல்லாம் நம்ம விழிப்புடன் இருந்து கவனித்துக்கொள்ளும். அப்புறம் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், அப்பால இப்போ சாத்தானே என்ன கீழே விழுந்து வந்துட்டான், அவ்வளோதான், அதோட போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நம்ம உறுதியாக இன்றைக்கி எனக்கு கர்த்தருடைய கிருபை தேவை, கரங்களை வெட்டி கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபை தேவை ஆண்டவரே. சத்துரு என்னை வஞ்சிக்க வருவான், பல வழியில் வருவான், உன்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு வருவான். ஆனால் ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு நீ நம்பின தெய்வத்தை, உன்னை அனுப்பின தெய்வத்தை சோதிக்க வருவான். அதில் நான் உறுதியாக இன்றைக்கி எனக்கு கிருபை வேணும்னு சொல்லி கேட்பேன். ஆமே, அது மாத்திரமில்லை, எல்லாம் விட்ட பொருளை கொண்டு காட்டுவான். இதில் நீ வந்துரு, இது உனக்கு தரேன், ஒன்றில் இதெல்லாம் தரேன்னுவான். பதவி தருவான், அதை தருவான், பெரிய வசதியெல்லாம் காட்டுவான். அதிலெல்லாம் விழுந்து போகாது. ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும், கரங்களை வைத்து கேட்போம், ஆண்டவரே இதில் விழுந்து போகக்கூடாது, கிருபை வேணும். ஆமேன் ஆண்டவரே, எங்களுக்கு தேவை, அடியனுக்கு வேணும் ஆண்டவரே, அடியனுக்கு வேண்டும். இந்த சத்தத்தை கேட்குற அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. ஆமேன். இன்னொரு காரியத்தை கூட அதில் நமக்கு ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்குறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆண்டவர் விதமாக சில நேரங்களிலே இப்படி தான் சில காரியங்களிலே நான் பார்க்கிறோம். 1-2 இதில் அவர்கள் ஜனங்களுடைய பேசிக்கொண்டு ஆசாரிகளின் தேவாலயத்தை சேர்ந்து சதிசை அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும்
இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்கள் மேலே கோபப்பட்டாங்க. ஆண்டவருடைய அந்த சீஷர்கள் மேலே, பேதுரு யோவானின் மேலே அவருடைய வல்லமையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுறதை கண்டுடனே இவங்களுக்கு மற்ற ஒரு கூட்டம் இருக்குது, பரிசேய கூட்டம் இருக்குது, சதிசேய கூட்டம் இருக்குது. நீ உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் உழைக்கணும், எடுக்கணும், தேவ சித்தத்தை செய்யணும்னு வந்தேன்னா அது ஒரு கூட்டம் எதிர்த்து வரும். ஆனால் அதுக்கு நீ பயப்படக்கூடாது. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உன் தரிசனத்தை விட்டுறக்கூடாது. யார் வந்தால் என்ன அலங்க உடனே அவங்க வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கலாம் முறுமுறுத்துட்டு போயிடக்கூடாது. இல்லை எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா முறுமுறுக்கவும் கூடாது. கர்த்தர் கொடுத்த வல்லமை எழும்பி செய்யணும். ஆமே, நான் செய்வேன்றவங்க கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுது. ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுக்குள்ளே இருப்பேன். பரிசேயனும் வருவான், சதிசேயனும் வருவான், குற்றம் கண்டுபிடிப்பான், குறை கண்டுபிடி, அது ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம யாருக்காக செய்கிறோம்? யாருக்காக செய்கிறோம்? இயேசு கொடுத்த வேலை, இயேசு கொடுத்த பொறுப்பு, இயேசு கொடுத்த கிருபை, இயேசு கொடுத்த வரங்கள், அதை இயேசுவுக்காக. இயேசுவுக்காக சொல்லுங்க, அது இயேசுவுக்காக. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புக் ஆஃப் Timothy chapter 4 verse 1. ஆண்டவர் இப்படியாக சொல்லும் பொழுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். வஞ்சிக்கிற ஆவி வரும், பலது உள்ளே இருந்துகிட்டே வஞ்சிக்கிற ஆவி எழும்போம். நாங்கள் யார் தெரியுமா, எங்களை இப்படி பண்ணாங்க அப்படி இதெல்லாம் வரும். நீ விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது, விசுவாசத்துக்கு விலகக்கூடாது. ஆண்டவர் சபைக்கு கொடுக்குற இதுதான். எல்லாருக்குமே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற காணொலி நேர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். போயிடக்கூடாது. என்ன வந்தாலும் சரிதான், என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, இயேசுவை விட்டு நான் விலகி போக மாட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு வேணும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். மனசாட்சி நல்ல மனசாட்சி இல்லை. எதை செஞ்சால் ஏதாவது உள்ள ஒரு குற்ற உணர்வோடு, ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கிற உணர்வோடு இருக்கிற மனசாட்சியோடு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடாது, பரிசுத்த பாதையை அசுத்தப்படுத்திடக்கூடாது. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் சோதித்து அறியுங்கள் என்று இப்படியே சொல்லிட்டா நிறைய தான் பேசிகிட்டே போகலாம் என்று காரியங்கள். இது எச்சரிப்பு நமக்கு தேவையில்லையா? 1 யோவான் 4:1 பார்க்குறோம், எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் சோதித்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தெரிசல் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியணும். எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சோதித்து அறியுங்களேன்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். யாக்கோபு 4:1 சொல்லும் பொழுது, அங்கே இந்த நாட்களில் இவைகள் நம்மை வந்து பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை அப்படியே காட்டுறான் பாருங்கள், இச்சிக்கிறது போல். யாக்கோபு 4:1 அந்த இச்சையானது நம்மை தூண்டவும், இது எல்லாரையும் விடுது, யாரையும் விடுறதில்லை. சின்னவங்களையும் பண்ணுது, பெரியவங்களையும், எல்லாரையும் அந்த இச்சை தான் அது நம்ம நாசப்படுத்துது என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 4:1 ஆண்டவர் விதமாக இந்த காரியங்களை நமக்கு ஒரு ஆலோசனையாக எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே. ஏன் சண்டை வருது? ஏன் இதெல்லாம் வருது? சோபையில் வருது, குடும்பத்தில் வருது, வேலை செய்கிற இடத்துல வருது. குடும்பத்தில் நிறைய கணவன் மனைவிக்குள்ளே நிறைய, நீ என்ன நான் யார், நான் என்ன நிறைய கொண்டு வந்தேன், நீ என்ன கொண்டு வந்தேன், நீ என்ன நான் யார். ஐயோ, இங்கே வந்து உட்காந்துருக்கிறவங்க சொல்ல கேட்குறவங்களும் ஒரு நாளாவது நிம்மதியாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தது உண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை கேட்குறவங்களும் ஆண்டவர் சொல்கிறார், இனி அந்த நிலை நீ வரக்கூடாது, இதெல்லாம் மாறணும், பார்க்கணும். ஆண்டவர் அந்த இச்சை, போர் செய்கிற இச்சையினால் அது நமக்குள்ளே இருந்து யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் பெரியவன், நீ பெரியவா, நான் யார், நீ யார், அப்படி அப்படி ஏதாவது. ஓகே, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ளவன், பரிசுத்தள், இப்படின்னெல்லாம் நம்மளை பண்ணிட்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் இச்சைகள் பல விதத்தில் கொண்டு வரும். பேதுருவில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 4:1-2 அந்த காரியங்களை சொல்லி, ஓகே, இதில் போயிட்டோன்னா 3ஆவதாக தேவன் நமக்கு சொல்லி, சோர்ந்து போகாதபடி
என்ன செய்ய வேண்டும்? திடமனதாக இருப்போம், தேவ உபதேசத்தில் நிலைத்திருப்போம் என்று சொல்லுகிறார். இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, நாம் சோர்ந்து போகாதபடி தேவ உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்துவார். 2 கொரிந்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் இருப்பதால் சோர்ந்து போவதில்லை. 2 கொரிந்தியர் சோதரம் அவர் சொல்கிறார். பவுல் சொல்லும் பொழுது நாங்கள், அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். அது எனக்கு வருன்றவங்க ஒரு அழியிலே சொல்லுங்கள். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக அர்ப்பணம் பண்ணுறேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள். நான் அதனால் நீ ரட்சிக்கப்படாத ஆள் என்ன நீ எவ்வளோ அவமானப்படுத்தினாலும், காரி துப்பினாலும், அடித்தாலும், உதைச்சாலும், நீ குடித்து வெறிக்கிறவன், நீ ரட்சிக்கப்பட்டவன் தான். ரட்சிக்கப்பட்டவனே என்னை நிந்திக்கிறேன், நான் அவமானமாக பேசுகிறேன் அப்படின்னு மனைவி நினைக்கணும். அவள் பரிசுத்தமாக இருந்தால் மனைவி நினச்சி உணரணும். நீ என்ன தான் பண்ணாலும் நான் சுத்தம் உள்ளவள். நான் மகளுன்னு நினைக்கணும், மகனுன்னு நினை, நான் சுத்தம் உள்ளவன், நீ தான் அசுத்தமாக இருக்கிற. அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். இப்படிப்பட்ட செயல்கள் நான் ஆண்டவருக்காக தான் செய்கிறேன், ஆண்டவருக்கு இப்படின்னு அது டைம் இல்லை எனக்கு இப்போ பேசுகிறதுக்கு. நான் இன்றைக்கி இந்த காரியங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு கர்த்தர் பெரியவர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆகவே நான் இனி சோர்ந்து போகிறது இல்லை. இரக்கம் பெற்றிருப்பதால் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். கரங்களை தட்டி கத்துற. ஆமாம், சூடுண்ட மனசாட்சிகளை சூடுண்ட பொய்யர்கள் அல்ல, மனசாட்சியில் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு திடப்படணும். தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. பேசுவாங்க, எல்லாம் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. நமக்கு இப்போ தான் சோதனை இருக்கிறது. ஓகே, 2வது இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். பிலிப்பியர், இதெல்லாம் நம்ம தேவனோடு இருந்தோன்னா அதில் நிலச்சிருக்க முடியும். நமக்குள்ளே அசுத்தங்களும் ஒன்றும் முடியாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்கள். சபைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறேன், நம்மளெல்லாம் பார்த்து சொல்கிறேன். பவுல் சொல்கிறேன், எனக்கு பிரியமானவர்களே, கிரீடமானவர்களே. சபையில் கொஞ்சம் கிரீடங்கள் எல்லாம் எழும்பணும். பிரைஸ் எல்லாம், நீங்கள்லாம் கிரீடமானவர்கள். ஒரு ஆள் இல்லை, கிரீடமானவர்களே ஒரு ஆள் இல்லை, எல்லாருமே கிரீடம். ஆண்டவர் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறார், அதை கர்த்தரெல்லாம் நிறைவேற்றுவார். எல்லாருமே கிரீடமாக மாறணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு மேலே சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறேன். ஒரு சில நிமிடம் இதை நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்போம். கர்த்தருக்கு நல்ல சில நேரங்களில் பணிக்கு போகிறவங்க நீங்கள் போகலாம், ஆனாலும் இந்த ஆலோசனைகளை முக்கியமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் சந்திப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்கள் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். பிரைஸ் அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் கூட பின்வாங்கி போகக்கூடாது. நம்ம அப்படியே கடவுளுக்கு பயந்து செய்யணும். எதை செஞ்சாலும், எந்த சூழ்நிலையில் நம்மளை அழிக்கிறதுக்கு வந்தாலும் பின்வாங்கி போகவே கூடாது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார்னு சொன்னது போல் தேவ கிருபையில் நிலைக்கணும். ஆண்டவருடைய அன்பை ருசித்தவங்க வரோம், ஆண்டவர் அன்பை ருசிக்காதவங்க, ரட்சிக்கப்படாதவங்களால் வரோம், ரட்சிக்கப்பட்டோம் இன்னும் பண்ணி போல் சேத்துல கிடக்கிறவங்களால் வரோம். சோர்ந்து போகாதபடி நிலைத்திருப்போம். தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதனை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். இதை வரும் பொழுது என்ன செய்யணும்னா, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, இதை நான் ஆக்சுவலாக முன்னாடி கொண்டு வர்றதை கொஞ்சம் பின்னாடி ஆக்கிட்டேன். தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம். மௌனமாக இருந்தால் முடியாது. முறுமுறுத்தி இருந்தோன்னா, சோர்ந்துட்டோன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மௌனமாக இருந்தால் முடியாது. ஆனால் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி செபிக்கும் பொழுது எழும்புறதுக்கு கிருபை தருவார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே மெர்தேகாய் பார்த்து அழுது புலம்புகிறார். அந்த யூதர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஆமான் சதி திட்டத்தை தீட்டிட்டான். அதனால் அவன் உட்காந்து சும்மா இருக்காதபடி அவன் ஓடுறான், அலையிறான். இன்றைக்கி நம்ம மௌனமாக இருக்கிற காலமில் ஓடி போயிட்டு அவன் வளர்ப்பு மகளாகி எஸ்ஸர் ராஜாத்தி ஆகிட்டா. உடனே அவளுக்கிட்ட போய் சொல்லி எப்படியாகலும் இந்த யூத குலத்தை காக்கணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணுறான். நம்ம விழுந்தோம், நமக்கு ஆபத்து வருது எல்லாம் பார்த்த உடனே நம்ம மௌனமாக இருந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அதுலேருந்து எழுந்திருக்க, அதுலேருந்து காக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுக்கணும்.
அந்த மெர்தேகாய் எழும்ப பிரயாசப்பட்டு ரெட்டு உடுத்தி அப்படியே சாம்பல் உட்காந்து அழுது புலம்புறது மாத்திரமல்ல, அந்த வளர்ப்பு மகளாகி அந்த எஸ்தர் இடத்துல போய் அந்த சொல்லி அவளையும் எடுத்து சொல்லி அங்கே தேசத்தில் ஒரு உபவாசத்தை உண்டு பண்ணி அந்த அழிவில் இருந்த அந்த கட்டளையை மாற்றி யூதர்களுக்கு மீட்புக்காக காத்திருந்து செபித்தார்கள். அல்லேலூயா. உபவாசித்து செபித்தார்கள். அப்படிப்பட்ட ஆளுக்களால் நம்ம மாறணும். அப்போ ஆண்டவரை நோக்கி முறையிடணும். மௌனமாக இருந்துடக்கூடாது, எழுந்திருக்கணும், போய் செயல்படணும். ஆடம்பரங்கள் எல்லாத்தையும் குறைச்சிடணும். அந்த மெர்தேகாய் எல்லாத்தையும் உடைச்சி அப்படியே போய் உட்கார்ந்துருந்தான். அந்த ரெட்டு உடுத்தினா அப்படின்னா. ரெண்டாவது சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி செபிக்கணும். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. சங்கீதம் 4:1 ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நம்ம காண முடியும். அவருடைய அற்புதங்களை நமக்கு தருவார். பாருங்கள், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் தாரும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அவருடன் நோக்கி செபிக்கணும். செபிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய மகத்துவத்தை தருவார். அந்த நீதியின் தேவன் நமக்கு நீதி செய்வார். அவர் அநீதி செய்கிறவர் அல்ல. ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே கடைசியாக 5வதாக தேவன் நமக்கு வருங்காலங்களில் தேவன் நம்மை இப்படிப்பட்ட நல்ல ஒரு சாட்சியின் பாக்கியமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்முடைய சபையை ஆண்டவர் மாற்றுவார். 5வதாக வாசிக்கலாம். ஒரே ஒரு வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னைய கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட தரிசனத்தை காணணும், கேட்கணும், சத்தத்தை கேட்கணும். கர்த்தர் அப்படி செய்வார். கேட்டேன். இதைத்தான் தேவன் செய்கிற ஒரு மகிமை. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறுங்க. என்னங்க போனால் பொருள் சேர்த்து என்னத்தை சாதித்தோம்? தேவனுக்காக சாட்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் இப்படி செய்வேன்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆவியானவர் இப்படியாக நமக்கு இந்த நாட்களில் கூட அவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ சில ஜாதி எல்லாம் போயிட்டு இருக்குது. கர்த்தர் எல்லா ஜாதிகளும் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து தேவனை நோக்கி முறையிடும் பொழுது எல்லாரும் கர்த்தர் ஓடி வர கர்த்தர் உதவி செய்வார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? நிச்சயமாக கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா எனக்கு அதுதான் நம்பிக்கை ஆண்டு கொடுக்குற. அது நம் மூலமாக தான், என் மூலமாக இல்லை. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வரப்போகிற நாள் அப்படிப்பட்ட நாள் வரப்போகிறது. ஆனால் நாமோ தேவ சமூகத்திலே நின்றால் தேவ மகிமை பெறுவோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென், ஆமென். நம்மெல்லாம் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறோம். அந்த நாள் தான் வரப்போகுது. கர்த்தரை எச்சரிப்பா தீர்க்க தரிசனமாக உபவாச நாட்கள் முடிந்தோட எனக்கே தெரியல இந்த வார்த்தைகளை கொடுக்குற. நானும் ட்ரை பண்ணுறேன். காலையில் தான் உட்காந்து அவரோட கேட்டேன். அது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளில் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உங்களை பின்பற்றுவோம். அங்கே ராஜா நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஜாதியாரையும் பாசைக்காரரையும் எல்லாருக்கும் சமாதானம் சொல்றதுடைய நோக்கம் என்ன?
அந்த சத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியேல் அவர்களுடைய நற்கிரியைகள் அப்பா, எங்களுடைய நற்கிரியைகளும் இப்படி காண வேண்டும் என்று அந்த வர எச்சரிப்புகள் என்னென்ன வரும் என்பதை எங்களோடு நீர் பேசினேன். இந்த நிலையில் நாங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னீர். நாங்கள் செபிக்க வேண்டும் அப்பா, அதில் உறுதியாக இருக்கணும் அப்பா. அந்த எல்லாவற்றிலையும் இன்னும் வர ஒவ்வொரு நிலையும் எங்களை நீங்கள் காக்கும்படி உங்களுடைய கரத்தில் வருகிறோம். எங்களை எப்படி கொண்டு போய் நிறுத்தப் போகிறீர் என்று ஆசீர்வாதத்தினால் செய்யப்போகிறேன் என்பதற்காகவும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் என்று சதா காலங்கள் நம்மோடு சகல பரிசுத்தோடு உடையந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி. அந்த குப்பையை எடுத்துட்டு சாரி